வணக்கம். எப்பொருள் வணக்கம். வணக்கம். வாங்க. ம். கம்பம் திருமாறன் ஐயா. எங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே சென்னை ம். போயிட்டீங்களா? இல்ல இந்த கம்பத்துல தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி சரி. ஆமா. எது வேலையா இல்லை, வேலையா இருந்திருப்பீங்க. ஆ? ஆமா சார். சரி சரி. வேலையா ம். இருந்திருப்பீங்க. சரி சரி. அது நானும் யாரும் கண்டுக்காம விட்டு, சரி எல்லாம் ஒரு 2 3 நாள் கழிச்சு வருது. ம். ஆ, எப்படி இருக்குது கம்பம் திருமாறனை? நீங்க ஏதாவது எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர்றீங்க. ஏன் ஆச்சு ஒரு மாசம்? என்னாச்சு? ஒண்ணுமில்ல. இதே ஒரு ஒரு தாய் மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு. சரி. அதுக்கு போயிட்டீங்க. ஆ? அதுக்கப்புறம் சம்பந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு. ஓ! எல்லாரும் இறந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமா அந்த மாதிரி புறா இந்த மாதிரி அது இதுன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாம் அப்படியே போய் கடைசியில் இதாயி ஆமா ஆமா அதுல போயிட்டீங்க. ஆனா உங்களை யாரும் கேட்கலையா? என்ன எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு கேட்டிருப்பாங்களே, அதுல இந்த 10 நாளா 20 நாளா. அது 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 வந்து ஆ, உங்களுக்கு வந்து இப்ப நம்ம வீட்டிலேயே இன்னும் செட் ஆகலையே. ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான் உண்மைதான், அது உண்மைதான். ஆனா உங்களுக்கு நீங்க வந்து அதாவது எப்படின்னா, உணவு விடுறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க நினைக்கிற மாரி ம், உணவுன்றது வந்து பெரிய மாயை. அதுதான் இந்த இது அடிப்படை வந்து அறிவு, அதாவது கீழறிவு. அதுதான் அந்த கீழறிவு. கீழறிவு மேலறிவு. ம், இவன் இந்த ம், சிகரெட் சிகரெட் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது அப்படிங்கிறது கீழறிவு. ம், நீர் அருந்தி சுவாசம் பண்ணி வாழ்றது மேலறிவு. அதாவது இந்த நடுநிலை உடல் பெற்றதுக்கு அப்புறம் தான் அது மேல மாறுது. ம், உங்களுக்கு நடுநிலை பெற்ற உடலா மாறிட்டுங்காட்டி நீங்க எப்ப வேண்டாலும் நீங்க சாதாரண உணவுக்கு வரலாம். சாதாரண உணவுனா அது அசைவம் சைவம் எது வேண்டா இருக்கலாம், அது நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான். சரியா? ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் நீங்க அகத்தூய்மை, அதாவது பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற பொழுது நீங்க மேலறிவுக்கு வந்துடலாம். அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் கீழே போலாம், மேல வரலாம். ஆனா ரொம்ப கீழே ம். போக முடியாது, நம்ம கீழ் நோக்கி போக முடியாது. ஏன்னா ஆரோக்கியத்தை விடவே முடியாது நம்மளால. மன- மனசு வராது நம்மளுக்கு. சும்மா போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்தாலும் கூட அடுத்த நாள் உடனே உடம்பு அந்த தொந்தரவு காட்டிடுதா, உடனே அது வந்து மேல்நிலைக்கு, ஆமா. அந்த மேல்நிலைக்கு தான் அது போகும். ஆமா ஆமா ஆமா. ம். வந்துட்டாங்க அது பாருங்க. இவருக்கு முக்கால ஜெயபிரகாஷ் வந்து அது கடைசியில் ஒண்ணும் கடுமையா. அது வந்து உணவுனால வந்து எந்த புரோஜனம் இல்லைன்னு நல்லா தெரியுது நம்மளுக்கு. அது அது இருக்கட்டும், அந்த அது மனுஷன் அது உலகம். ம், அதனால அதனால வந்து ம், பெரிய பயன் ஒண்ணும் இல்ல. உணவு இல்லாமயே நம்ம வாழலாம் ம். அப்படின்றது வந்து இது வந்து நம்ம மெய்ப்பிச்சிட்டோம். ஆமா, மெய்ப்பிச்சாச்சு மெய்ப்பிச்சாச்சு. நீங்க மெய்ப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அதனால வந்து ஆஹ், உணவு வந்து கட்டாயம் இல்ல அப்படின்றது அப்படின்னு. வந்து நம்ம நல்லா நீங்க சொன்ன மாதிரி ம். சாதாரண உணவுக்கு போனாலும் நம்மள வந்து அதுல இருக்க விடாது. பலபடி அது பலபடி நம்மள வந்து இந்த நிலைக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும். வேணாம்டா இது நம்மளுக்கு தேவையில்ல. அப்படி அப்படி அப்படின்ற அந்த மனசு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ள பரிணாம. உண்மை உறுத்தி உண்மை உண்மைதான், உறுத்திக்கிட்டே கரெக்ட். இருக்கும். ஆமா. உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டுமே உடம்பு ஆமா. இயங்கலையே, நம்ம சாப்பிட்டுட்டுமே உடம்பு. ஆமா. செய்யறது வந்து தப்புன்ற மாரி. அதாவது வந்து இதுல ம், அதுல உணவுன்னு பார்க்காம நம்ம அந்த மேல்நிலை இருக்கு. ஞானம்ன்ற மேல்நிலைக்கு வரணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆமா ஆமா. அந்த ஆர்வம் இருந்தாதான் இது வந்து நம்ம மேல்நிலைக்கு வர முடியும். ம், அத ம், ம், புரிய அந்த ஞானத்த பெற்றுறோம்டா அப்படின்ற அந்த வைராக்கியம் உள்ள புகணும். நல்லா புகுந்துருச்சுன்னா நம்ம ம். முழுசா மேல்நிலைக்கு வந்துரலாம். ஆமா. அது வந்து ஆமா. அது அது வர்றதே எல்லாருக்கும் கஷ்டம். அந்த ஆமா. ஞானம் பெறணுன்ற நிலைக்கு வரணுன்றது வந்து எல்லாருனாலயும் வர முடியாது. முடிய 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 அது உண்மை, அது ஆமா. உண்மை, அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஆ. ஆ இயற்கை. ரொம்ப மனசு பக்குவம் ஆ. ரொம்ப பக்குவப்படணும். ஆமா. அப்பா, அத பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வருதுங்க ஐயா. இது 2000 ஆண்டுக்கு அப்புறம் வருதுங்க. 2000 ஆண்டுகள் இடைவெளி அதேதான். ஆயிப்போச்சு. ஆமா. அதனால ஆமா. இது வந்து தவறான இப்ப வழிக்கு. பிளஸ் என்னன்னா, நோய் இல்லாம ஆயிருது ஃபர்ஸ்ட்டு. ம். ம். நோய் இல்லாம ஆயிருது. நோய் இல்லாம உடல் ஆரோக்கியமாயிருது. ஆ, இந்த உணவு
ஆமா, ஆமா. ஆமா. அது உண்மை. அது இப்போ நல்ல ஒரு உங்களுடைய அனுபவம். உங்க உங்க அனுபவம் தான் இங்க மற்ற புதுசா வர்றவங்களுக்கு ஜெயப்பிரகாஷ்ல கடுமையான துன்பப்பட்டு, அவரு உங்கள மாரி 6 ம். ஆண்டு நீங்களாவது 45 ஆண்டு துன்பப்பட்டுறீங்க. துன்பப்பட்டு இன்னைக்கு ஆமா, 45 ஆண்டு துன்பப்பட்டு விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. ஆமா. ஜெயப்பிரகாஷ் இப்பதான் 6 ஆண்டு கடுமையா துன்பப்பட்டு, சிறுநீரக நோய், பல நோய்கள துன்பப்பட்டு, உப்பு நோய், சர்க்கரை நோய் பாருங்க 10, ஆமா. 15 நோய் இருக்குது. அ ம். 5 வருஷமா அவருக்கு இப்ப டயாலிசிஸ் எப்படி இருக்கு? அவருக்கு எப்படி கொஞ்சம் இருக்கு இப்ப? லேசான முன்னேற்றம். ஆ ஆ, முன்னேற்றம் ஐயா. இன்னும் 6 மாசம் ஆகலைல்ல. அ. விபஜன 1 மாசம் தான் 30 நாள் தான் தாண்டி இருக்குது. ஆமாங்க ஆ, ஐயா. இதுலயே அதுதான். முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் ஐயா. இதுலயே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். 1 இன்னும் மாசத்துல கொஞ்சம் ஆமாமா. உங்களுக்கு 6 மாசம் ஆகணும். ஆ, 6 மாசம் 4 மாசம் 5 மாசத்துலயே முன்னேற்றம் வந்துரும். ஒண்ணும் தைரியமா இருங்க. இந்த 1 மாசத்துல எனக்கு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. ஆ அதான் அ தெரிஞ்சிருக்காது. 4 மாசம்ன்னும் போதே ஆ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்துரும்ன்றேன். 4 மாசம், சரி 5 மாசம், 6 மாசம் ஆக உங்களுக்கு சரிங்க ஐயா. நல்லாயிரும். அதான் நம்ம ஆண்டவனோட அ உங்களுக்கு நம்ம நல்லாகணும் ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நானும். நிச்சயமா நிச்சயமா இதுல ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா சொல்றது ரொம்ப ரொம்ப 45 ஐயா அவருக்கு எனக்கு ஒரு 6 மாசம் தான் வித்தியாசம். வயது வித்தியாசம். புரியுதுங்களா? சரிங்க ம். ஐயா. கம்பன் திருமாறனுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. எனக்கு அவருக்கு ஒரு 6 மாசம் அல்ல 1 வருஷம் தான் வித்தியாசம். அவ்வளவுதான். அது ஆமா. அவர் ஒரே ஊருக்கே வயசு. நான் போனேன். அவர் ஊருக்கே போயிருந்து அவர சந்திக்க முடியல. அவர் ஊருக்கே போய் 3 நாள் இருந்தேன். ம், ம். ம். அங்க வந்து அ கோபால்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த என்ன கோபால்? சொல்லுங்க. ஆர்கே, ஆர்கே. ஆர்கே ஆர் ஆர்கே கோபால். ஆமா. ரொம்ப அருமையான மனிதர். ஆர்கே கோபால் எனக்கு வந்து அது 2 நாள் எல்லா உதவியும் செஞ்சாரு. ஆனால் அவரு ஆர்கே அவர் தான் கோபால் இப்ப ஆ ஒரு வேளை உணவுல மட்டும் இருக்காரு இப்ப. மாட்டிக்குவாரு. சர்க்கரை நோயில வந்து மாட்டிக்குவாரு. அவர் பயம் இருக்கு. ஏன்னா நான் அவருக்கு பயிற்சி குடுத்துருக்கேன்ல இல்ல, இல்ல. இப்ப சாதாரணமா. ஆம். வந்து ஒரு வேளை உணவுல மட்டும் போயிட்டே இருக்காரு. நல்ல தொழிலதிபர். ஆனா மனசு மாற முடியல. நல்ல தொழிலதிபர். ஆ ஒரு 3 வேளை நாளைக்கு உணவு முடியல. ஆ ஆனா இப்ப ஓரளவு ஒரு வேளை அந்த கொஞ்சம் அங்க வேலை குறைஞ்சிருச்சுன்னா இவரும் வந்துருவாரு. ஒரு ம். வேளை உணவுல மட்டும் போய்க்கிட்டே இருக்காரு. ஆமா. இதுக்கு என்ன ரொம்ப வசதி வாய்ந்தவங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த உணவுலருந்து வசதியா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மாறலாம். அந்த வசதியா கோடிக்கணக்குல பணம் தினம் ரூ. 1,00,000 வியாபாரம் பண்றவங்கள வெளிய வர்றதுன்னா, அந்த விருந்திலேயே இருந்து 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 உடம்பு அழுகி போறதே தெரியாம இருப்பாங்க. வருவாரு. ம். ஆர்கே கோபாலர் வருவார். வருவார், வருவார். இப்ப அவரு இப்ப கொஞ்சம் வந்து லேசா இப்ப சொல்லுங்கய்யா. இப்ப நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் கொன்னே நல்லா போடுவாங்க. இல்ல பூரா மாமிசம் சாப்பிட்டு பழகுன சின்ன பிள்ளையில இருந்து இப்ப நம்ம அப்பப்பப்பா! வீட்டிலேயே நம்ம பையனுக்கே ஆ. 3 வேளை கறி எடுத்து கொடுத்து நம்ம வளர்த்துருப்போம். அவங்களையெல்லாம் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒண்ணுதாங்க இப்ப உண்மையே நம்ம நீங்க மாறினது ஒண்ணுதான். இப்ப நம்ம ஆமா நீங்க மாறினது இந்த ஆ, சர்க்கரை நோய யாரையும் நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஆ, உங்க மூலமா நம்மளுக்கு சர்க்கரை நோய் இல்லாம ஆனதுனால ஆ. நம்மளுக்கு தைரியம் கொடுத்துருச்சு. நம்ம அப்பப்பா! அந்த மேல்நிலைக்கு போகணும்ன்ற ஒரு உறுதி வந்துருச்சு. இது மாதிரி எல்லாருக்கும் வரும்ன்றது ரொம்ப கஷ்டம். ஓ, இதப்பா ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஐயோ. ஆர்கே கோபாலுக்கு பின்னாடி ஆர்கே கோபாலுக்கு பின்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க தான் முன்னாட போறீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆர்கே கோபால் நான் வந்து எங்க சந்திக்கிறேன்னு கேட்டேன். சிதம்பரம் இந்த இதுல அவர் பேர் என்ன? வள்ளலார். அ அ ஆமா. நான் வந்து எங்கேயோ இருந்தேனே. திண்டுக்கல்லா? எங்கேயோ இருந்தேன் நானு. அப்பதான் அவர் வந்து இல்ல, சந்திச்சேன். கூடலூர் கூடலூர் கம்பத்து அ பக்கத்து கூடலூர். அது கூடலூர். அது 2வது முறை நான் வந்து மொத்தம் 3 தடவை சந்திச்சிருக்கேன். 3வது முறை வர்றதா கூடலூருக்கு வந்து அவர் கடைக்கு வந்திருந்தேன். அவர் கடைக்கு ஒரு இரவு தங்கி இருந்தேன். ஆ, சரி, ஒரு சரி. கடை இருக்குல்ல, ம். பெரிய இரும்பு கடை. ஆமா, ம். ஆமா. மெயின் ரோட்ல இருக்கு. ஆமா. ஆமா, பெரிய இரும்பு அது பார்த்தா 20 பேர் வேலை பல லட்ச ரூபா வியாபாரம் ஆகுது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆ, அதுக்கு ஆமா. முன்னாண்ட நான் இங்க தாராபுரத்துல ஒரு நாள் வந்து தங்கி ஒரு நாள் அவருக்கு வகுப்பு எடுத்தேன். அதற்கப்புறம் ம். ஒரு நாள் வந்து நான் இங்க போயிருந்தேன். எங்கன்னா இந்த வள்ளலார் பிறந்திருக்காருல்ல, அவர் என்ன ஊரு? இது வள்ளலார். ம். மருதூர், வடலூர். வடலூர், வடலூர், வடலூர். வடலூர். வடலூர்ல ஆமா. வந்து 2 நாள் 1 1/2 நாள் 2 நாள் தங்கி இருந்தேன். அப்போ
அப்ப அந்த நேரத்துல பார்த்தா தைப்பூசம் நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து அங்கேயே வந்து ஒரு ஒரு 10 பேத்தோட வந்திருந்தார். அவரு வண்டியிலே வந்திருந்தாரு. அங்கிருந்து எங்க கம்பத்துல இருந்து ஒரு 10 பேத்த கூட்டிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் என்னை சந்திச்சுட்டு ஒரு 2 3 புத்தகம் வாங்கிட்டு அதான் நண்பன் வள்ளலார் கொடுத்து பக்தர் தான். ஆஹ் வள்ளலார் ஆஹ் ஆஹ். பக்தர். அங்க அன்னைக்கு ஃப்ரெண்டு தான் பார்த்தேன். வள்ளலார் ஆமா பக்தர் தான். எல்லாரும் அன்னதானம் இதெல்லாம் பண்ணுவாங்க வள்ளலாருக்கு. ஆமா 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 ஆமா. ஆமா ஆமா. பார்த்தேன். என்ன பௌர்ணமி கொடுமையில. பௌர்ணமிக்கு அன்னதானம், ஆமா ஆமா. பௌர்ணமி அன்னதானம் பண்ணுவாங்க. ஆமா. அங்க எனக்கு பார்த்து மனசு வருத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே இந்த உணவு ம். தட்டு வாங்கிட்டு ஒரு வாயில போட்டுட்டு அப்படியே தூக்கி கீழே எறிஞ்சாங்க. அததான் பார்த்தா மனசு அப்படியே துடிக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் இது பேர் 6 லட்சம் உணவுங்க. பேர் வர. ஆமா, அப்படியே ஒரு வாயில போட வேண்டிய தூக்கி கீழே எறிஞ்சிருவேன். அந்த நாளையில பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தேன், ஒரு 1 லட்சம் தட்டாவது அங்க சும்மா கிடக்கு. மலை மாதிரி சோறு விரைமாய் கிடக்கும். மலை மாதிரி. எதுக்கு அப்புறம் வாங்குறாங்க வேஸ்டா? அதுதாங்க மன மாயை. அங்கதான் வரிசையில ம். இப்ப ஏற்கனவே அங்க இலவச சோறு போடுறாங்க. ஆனா இங்க தனியார் ஆமா. என்ன பண்றாங்க, தன் வீரத்தை காட்டுறதுக்காக, தங்களுடைய ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக சும்மா 10, அதாவது ஒருத்தருக்கு தான் உணவு வேணும்னா 10 பேத்துக்கான உணவு வச்சிட வேண்டியது. 10 பேர் சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு ஆளுக்கு, அதாவது 10 பேர் தான் சாப்பிட வேணும். ஆனால் அங்க 100 பேத்துக்கிட்ட சாப்பிட எல்லாரும் வரிசையில் தன்னுடைய வீரத்தை காட்டுறது. அதாவது நான் அன்பை காட்டுறேன். ஏயா, அன்பு ம். சோத்திலே காட்டுவாங்க, அன்பு ஆரோக்கியத்துல காட்டணும். ஆஹ் ம். ம். 10 பேத்துக்கான உணவு தான் தேவைங்க. அங்க 100 பேத்துக்கான உணவு சும்மா கிடந்து எப்படி இருக்குங்க? ஆமா. அந்த ம். வீரத்தை அந்த ஒரு நாள் மட்டும் காட்டுறது, அந்த வீரத்தை அந்த ஆடம்பரத்தை அன்னைக்கு காட்டுறது. தைப்பூசம் அன்னைக்கு அன்னதானம். ஆமா. தேவையில்லாமீங்க எனக்கு என்ன, அதாவது ஒரு உருண்டை தான் தேவை. மொத்தமாக ஒரு உருண்டை தான் தேவை. ஆனால் வருவதோ 100 உருண்டை இருந்தா அந்த வீரத்தை காட்டுறதுங்க. அந்த அர்த்தமே இல்லாம பண்ணிடுறாங்க. அதாவது உணவுப் ம். பொருளை சேகரிக்கிற மட்டும் அந்த பாத்தீங்கன்னா, அந்த இதுல வடலூர்ல சும்மா வடலாறு மட்டும் உயிரோடு இருந்து பார்த்தாருன்னா, ஏன்டா இப்படி நாசம் பண்றீங்க அப்படிம்பாரு. ஏன்டா நாசம் ஆமா. பண்றீங்களே, கொடுமை. சரி, அது இருந்துட்டு போட்டோம். நாம என்ன பண்றோம்னா, இந்த நமக்கு 2000 ஆண்டுக்கு அப்புறம் தான் இது வருது. இப்ப நமக்கு மட்டும் நாமளும் குடியும் கூத்தடியா 2000 வருஷம் இருந்து காட்டி தானே நமக்கு தெரியுது. இப்ப நீங்கெல்லாம் வந்து ஆமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேறு வழியே இல்லாம நெட்ல பார்த்து தானே வந்தீங்க. ஆமா. ஆமாங்க. இதே அந்த ம். முறையான பயிற்சி நமக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து இருந்திருந்தா நாம இப்படியே சாவணாமா? ம். அதெல்லாம் சொல்லித்தர ஆள் இல்ல. ஆமா. அதனாலதான் இதுக்கு வந்து உங்களை விட வெங்கடேசன் வந்து பல நோய்கள் இருந்தவர். மூட்டு உணவில்லாமல் வாழும் கலை விஞ்ஞானி வெங்கடேசனுடைய நோய் வந்து இந்த பட்டியலே இருக்குது. இந்த இந்த ம். புத்தகத்துல 10வது பாடத்துல அவ்வளோ இருக்கு. அவ்வளோ நோய்கள், மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய், வயிறு பெருத்தல், உடம்பு பெருத்தல், ம். தொந்தி பெருத்தல், இடுப்பு பெருத்தல், நாற்றம், சளி, கொடூரம் எல்லாம் இந்த ம். 5 வெள்ளக்காரன் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கு. உலகத்தையும் கெடுத்து, ஊரையும் கெடுத்து, நாட்டையும் கெடுத்து நாசம் பண்ணி அவன் அறுவை சிகிச்சையில ம். என்னமோ பண்றான். அறுவை சிகிச்சை பண்ணிட்டாவே 1 கோடி ஆண்டு இருக்கலாம்னு நினைக்கிறான். அங்கதான் செருப்படி அவனுக்கு கொடுக்குது. ம். அறுவை சிகிச்சை பண்ணனா தப்பிக்கலான்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்து, அறுவை சிகிச்சை என்பது கேஷுவாலிட்டி. அது வந்து எக்ஸ்டர்னலுக்காக நீங்க பண்ணிக்கப்ப. எனக்கே வந்து அடிபட்டுச்சுன்னா, எனக்கே அடிபட்டுச்சுன்னா நான் போய் கேஷுவாலிட்டிக்கு போவேன். ஒரு 10 நாள் அவங்க சொல்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் வந்து மறுபடியும் கிளீனிங் பண்ண, மறுபடியும் நான் திருப்பி வந்து நம்ம உணவுக்கு வந்து சுத்தப்படுத்தணும். நான் இப்ப வந்து அடிபட்டுட்டேன், ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ம். ஒரு வண்டியில போய் கீழே விழுந்துட்டா, மோதி எடுத்து கடுமையா சேதமாயிடுச்சுன்னா, கேஷுவாலிட்டி அந்த ரத்த போக்கு வரப்ப தற்காலிகமா அங்க போய் கிச்சு பண்ணி ஒரு 10 நாள் இருந்துட்டு அந்த ஆன்டிசெப்டிக் போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அவன் சொல்றதெல்லாம் சாப்பிட்டு அவன் பயந்து கிடக்குறான். அதனால நம்ம ஜூஸ் சாப்பிட விட மாட்டான். அதான் பாருங்க, நைட்ரிக் அப்படி அடிபட்ட பொழுது அவனுக்கு நைட்ரிக் ஆக்சைடு ஃபுட்டு கொடுத்தா தான் சீக்கிரம் இம்யூனிட்டி வரும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நைட்ரிக் ஆசிட் கீரை, காய்கறி, பழங்கள், பழச்சாறுகள் இது கொடுத்து, பருப்பு வகைகள், இனிப்பு பருப்பு வகைகள், இயற்கையான பருப்புல இருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணெய் வித்து, அப்படி எண்ணெய் வித்துகள், பழங்கள் இப்படி கொடுக்கணும். பழங்கள், வேர்க்கடலை, சர்க்கரை இதெல்லாம் கொடுத்து அவனை அங்க போய் காப்பி குடி, இட்லியை குடி, தோசையை குடு, திருப்பி தவறான உணவு. அப்ப அவனுக்கு என்னன்னா 10 நாள் நல்லாக வேண்டியது 1 மாசம் ஆகுது. 10 நாள்ல 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுதுங்க. அங்க போய் காப்பி குடிச்சுக்கலாங்கிற. இப்ப என்னென்ன வர வர மோசம், மருத்துவமனையிலேயே ஹோட்டல் கடை வச்சிருக்கானுங்க. மருத்துவமனையில கீழே ஹோட்டல் கடை, மேல மருத்துவமனை. என்னடா கொடுமையப்பா, இது ரொம்ப கொடுமை. இது போறவங்க அந்த அங்கதான் இப்ப உங்களுக்கு வந்து பூரா பாக்குறதுக்கு பயங்கரமா லேட் ஆகுதுல்ல. அந்த இது அந்த டாக்டர் இந்த டாக்டர் டைம் கொடுக்குறான், லேட் ஆகும்போது அப்புறம் சாப்பிடுற நேரம் வந்துருது. அப்ப அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு, அங்க பெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வேணும்ல, அதுக்காக ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க.
இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய நாசமா போன கல்வி முறை. வெள்ளைக்காரன் பண்ண பெரிய அட்டகாசம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரி பூரா உள்ள ஹோட்டல் இருக்கு. நான் போய் பார்த்திருக்கேங்கிறேன். ஐயா, ஆமா, நான் போய் சாப்பிட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லடா, நான் போய் சாப்பிட்டிருக்கேன். எதுக்கு அதான் அதான். ஆஸ்பத்திரிக்கு உணவு கடைக்கு என்ன சம்பந்தம்? அங்க வந்து ஆஸ்பத்திரியில கூட்டம் இருக்குதே ஆமா, இல்லையோ, அந்த அந்த நோயாளி கூட பேஷண்ட் கீழே. உள்ள இருக்காங்கல்ல, ஆஹ் அங்க பேஷண்ட் பெட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏய், அதெல்லாம் அவங்க முந்தியெல்லாம் இப்படி மருத்துவமனையில இப்படி கிடையாதுங்க ஐயா. இதெல்லாம் ஆமா, மருத்துவமனையில வந்து 20 வருஷம் இப்படி கிடையாது. இதெல்லாம் பெட் சாராய. பேஷண்ட் பெரிய ஆ, பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெட் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அதான் தப்பான அப்ப வழி போயாச்சு. அவங்களுக்கெல்லாம் ஆமா. ஆமா, அது அவங்களுக்கெல்லாம் அந்த கேண்டீன் மாதிரி வச்சு அவங்க உள்ளேயே சாப்பாடு கொடுக்குறான். கேன்டீன் எதிர் சாப்பிடுறது. வருமானம் தான். ஆமா, கேன்டீன்ங்கிறது இவன் கண்டுபிடிச்சதானே. வெள்ளைக்காரன் வந்து அந்த 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 முட்டாள் வந்து தானே கெடுத்தது. கேன்டீனு, கொக்கி, பேக்ஸ், சிகரெட்டு, சிகாரு, ஆ, வெர்ஜினியா சிகரெட்டு ம். எல்லாத்தையும் கொடுத்து நாசம். சரி, அப்படி எவனாச்சும் தப்பிக்கிறானா? அத்தனை சுடுகாடுக்கு தானே போறான். ஆ? ஆமா. ஆட முடியாது. அது பூராமே வந்து ம், அதே எல்லா பொருளும் வேஸ்ட்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ம். நம்ம வந்து அது எந்த புரோஜனமும் இல்லைன்னு நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நம்ம இந்த கடையில வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது உண்மை புரியும். வேற யாருக்குமே இது உண்மை புரியாது. சரி, அருமையா நீங்க ஜெயபிரகாஷுக்கு நல்லா இன்னைக்கு ஒரு சந்திச்சீங்க. நானும் சரிங்க, நானும் அப்படி ஆமாங்க 12 ஐயா. மணிக்கு பார்த்துட்டு, ஆமா, ஜெயபிரகாஷ் நல்லா சந்திச்சிருக்கிறேன். நான் காலையில தான் பேசினேன். அவருக்கு ஆமாங்க வந்து அவருக்கு நல்லா ஆகணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். சரி சரி நிச்சயம் சரி. ஐயா, நிச்சயம் ஐயா. ரொம்ப நான் சந்தோஷம். சொல்லிட்டேன் உன்னே ஐயா. சாவு அல்லது சமாதி. இது எப்படின்னா, நிச்சயமா அதாவது ஐயா, நீங்க ஐயா, நான் உங்ககிட்ட வரும்போது நான் இதுதான் முடிவு பண்ணி தான் ஐயா வந்திருக்கேன். நிச்சயமா எனக்கு 100% ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு. வேணும். என்னால வர முடியும். ஐயா சொன்ன மாதிரி நம்பிக்கை கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இப்ப நான் டைம் பண்ணிட்டு எடுக்கும், இருக்கேன், டைம் வந்துரும். எடுக்கும், டைம் எடுக்கும். வந்து ம். மனசு விடக்கூடாது. இவர்கிட்ட இல்லைங்க ஐயா. வந்து மனசு தைரியமா இருக்கணும். சரியாயிரும் அப்படின்னு ஒரே நம்பிக்கை வரணும். நீங்க அது 6 வந்து மாசம் நிச்சயமா ஐயா, கழிச்சு, அந்த சமாதானம். நம்பிக்கையில தான் 6 வந்துட்டு மாசம் இருக்கேன் ஐயா. நீங்க 6 மாசம் நீங்க 6 மாசம் கழிச்சு நீங்க கோழி முட்டை பிரியாணி சாப்பிடலாம். ஒண்ணும் பண்ண தேவை ஒண்ணு. நீங்க இப்ப நீங்க இட்லி சட்னி சாப்பிடறது காட்டுல நல்லானதுக்கு அப்புறம் நீங்க இட்லி சட்னி சாப்பிட்டு நீங்க வந்து எடை ஏறாம பார்த்துக்கிட்டு நீங்க மடி சுத்தப்படுத்திட்டு மிக மிக குறைந்த உணவில் 100 நாள் 100 ஆண்டுகள் வாழ முடியும். அதைதான் திருமூலர் சொன்னது. திருமூலர் வந்து உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல அண்டம் சுருங்கின் அதுக்கு தான் நான் நோபல் பரிசு வாங்க போறேன். என் பொண்ணு வாங்க போறாங்க. அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை. அந்த வட்டமா இருக்கிற பொருள் இந்த புள்ளியா மாறுது, அது அழியாதுன்னா அது மீண்டும் சுருங்கி விரிஞ்சிடும். அதே மாதிரி பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைவரும். பிண்டம் சுருங்குச்சுன்னா உயிர் உள்ள நிக்கும்ங்கிறாரு. உயிர் உள்ள உள்ள நிக்கும். நிக்கும். இவன் இந்த காட்டு முண்டாளி இந்த பிணத்தை சாப்பிடுகின்ற பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு அறிவு கிடையாது. என்னதான் இவனெல்லாம் ஏதோ அறுவை சிகிச்சை பண்ற அது கேஷுவாலிட்டி ரேட். இட் இஸ் பாசிபிள் டு கேஷுவாலிட்டி நாட் லாங் லைஃப் எனக்கு டாக்டர் இவரே மிகப்பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீன் அவரே சொல்றாரு, அந்த மருந்தை சாப்பிட்டு நீண்ட காலம் நான் வாழ விரும்பலைங்கிறாருங்க. ஜெர்மன்ல எல்லாம் உலக புகழ்பெற்ற மருத்துவர் எல்லாம் வந்து பாக்குறாங்க, சொல்றாங்க எனக்கு செயற்கையாக இட் இஸ் டேஸ்ட்லெஸ் லைஃப்ங்கிறாரு. இது வந்து டு ப்ரொலாங்டு வித் மெடிசன்ங்கிறாரு. டு ப்ரொலாங் வித் மெடிசன், அதாவது இந்த ப்ரொலாங்னா நீண்ட காலம் வாழக்கூடிய அந்த மருந்தை சாப்பிட்டு நான் ஐ டிஸ்லைக் திஸ் லைஃப்ங்கிறார். நான் இந்த வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. ஏன்னா அவருக்கு கடுமையான அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லிவர் ஃபேட்டினா கல்லீரல் அழுகி போச்சு. ஏன்னா இவர் வந்து பைப் சிகரெட் நல்லா அடிக்கிறாரு. யாருங்க? ஐன்ஸ்டீன். அவர் அங்க வெளிநாட்டுல பூரா வெர்ஜினியா சிகரெட் அடிக்காத ஆம்பளை பொம்பளே கிடையாது. சிகரெட் எல்லாம் நாம காற்றை சுவாசிக்கிறோம், அவன் சிகரெட் புகையை சுவாசிக்கிறான். இப்ப இவனை என்ன அப்படி திருத்த முடியுமா? உடலுக்கு சூடு வரும் வேணும்னு சொல்லி குளிர் பிரதேசம். தவறுங்க, தவறு 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 தவறு. எப்படி சிகரெட் சாப்பிட்டா உடம்பு சூடு வருங்கிறது எவன் சொன்னா? எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான். பிணந்தென்னும் காக்கையை கூட சொல்லாது. இப்ப வெளிநாட்டுல கஞ்சாவே அடிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல இல்லாத கஞ்சாவா? தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கஞ்சா. உண்மை உண்மை. அவங்க பெர்மிஷனை கொடுக்குறான் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம்னு சொல்லி. அந்த அந்த போதையானது அந்த குளிரை தாங்குது. குளிரை தாங்குறதுக்காக குளிர் அந்த அந்த குளிர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த அவன் பாருங்க,
உண்மையான நான் உண்மையான உடம்பை சுத்தம் பண்றது எதை எது தேடுறான் பாருங்க. சாராயத்தை குடிக்கலாங்கிறான், விபச்சாரம் பண்ணிக்கலாங்கிறான், ஆஹ் சிகரெட் குடிச்சுக்க. அப்ப என்ன வெங்காயத்துக்கடா பிறந்தீங்க எல்லாருமே? ஆ? இந்த குளிருக்காக இந்த சாராயத்தையும் ம். இந்த கஞ்சாவை சாப்பிட்டா அந்த குளிர் தாங்குதான் கொஞ்சம். ஏன் விபச்சாரமே பண்றானே? விபச்சாரம் பண்ணா சூடு அடங்குதுன்னு தானே சொல்றான். பிராஸ்டியூஷன் பண்ண நம்ம- சூடு அடங்குதுன்னு சொல்றான். அதுதான் எல்லா நாட்டிலும் விபச்சாரம் நடந்துட்டு இருக்குது. அவன் தானே விபச்சாரத்தை உலகம் பூரா விபச்சாரத்தை உலகம் பூரா கொண்டு ஆமா வந்த அவன் தானே. ஆமா உடம்பு சூடு ஏறுது இல்ல. ஆமா. ஆமா, ம் அதே தான் பண்றான். அதனாலதான் ஏய் என்ன ஒடுக்கம் பாருங்க. நம்ம நாட்டுல நம்ம இலக்கியத்தின்படி அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மலர் சூடுகின்ற பெண் இருப்பாங்க, மலர் சூடாத பெண் இருப்பாங்க. ரெண்டு வகையில் இருப்பாங்க. குழந்தைகள்ல மலர் சூட மாட்டாங்க. மலர் சூடிய பெண்ணுனாவே திருமணமான பெண்ணு அவங்களை நினைச்சு கூட பார்க்க கூடாது. மலர் சூடாத ஆமா பெண்ணுக்கு தான் அந்த திருமண வயதுக்கு தகுதி ஆகிறவங்க, புரியுதுங்களா? அப்பதான் தலைவன் போய் அந்த ஆமா குழந்தைக்கு அந்த அந்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அந்த பருவம் வரும். மனம் மொத்ததுக்கு அப்புறம் பூ வாங்கி கொண்டு கொடுப்பான். அப்ப பூ வைக்காத பெண்களைத்தான் நீங்கள் காதல் செய்யணும். பூ வச்ச பெண்களை நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆனா மேலை நாட்டுல பாத்தீங்கன்னா, எவன் பொண்டாட்டி எவன் கூட்டிட்டு போறானே தெரியாது. எவன் பொண்டாட்டிய ஆமா ரொம்ப கேவலமான. அப்ப அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படக்கூடாதுன்னு வள்ளுவரே சொல்றாரு. அதாவது ம் பிறனின் விளையாமைன்னு சொல்றாரு. அதாவது பிறனின் விளையாமை, அதாவது உள்ளத்தால், அதாவது பிறன் என்ன சொல்றாங்க, அடுத்தவன் பிறன்மனை பொண்டாட்டி. நோக்காம பிறன்மனை நோக்காம பெருண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அணியல்ல ஆன்ற பரங்கிறார். ஆனா வெளிநாட்டுல அடுத்தவங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போறதா அதுக்கான அந்த ஒரு கேடுகட்ட வாழ்க்கை முறை, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாழ்க்கை முறை. இது ஐரோப்பிய நாடுகள் பூரா அடுத்தவங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போறதா இருக்கு. இங்க வந்து பெருண்மனை நோக்காதையா எந்த மனை நோக்கலாம் தெரியுமா? திருமணமாகாத பெண்களை வந்து ஒழுக்கத்திற்காக, நீண்ட கால வாழணுங்கிறதுக்காக, இணை சேர்ந்து ஒரு குழந்தையை அறிவாளி ஆக்கிறதுக்காக 30 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்றது பொதுவான விதி. அதற்காக அவங்க அந்த பருவமடைந்த 20 வயசு 21 வயசு பண்ண மனசுல நினைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பூ சூடிட்டாவே முடிஞ்சு போச்சு. பூ சூடிட்டாவே யாரும் திரும்பி கூட பார்க்க கூடாது. என்னது? ம் அந்த தலைவன் அந்த பூச்சூட யார் பூ சூடுறாங்களோ அவன் தான் அந்த தலைவன் பார்க்கல, அந்த தலைவி இந்த தலைவனை பார்ப்பான். மற்ற பூ சூடிட்டாவே யாரும் திரும்பி பார்க்க கூடாது. ஆனால் வானங்கட்ட இந்த இந்தியாவுல அந்த கலாச்சாரம் பரவிட்டு வருது. என்னது? எல்லாமே எல்லாமே மோசமாயிட்டே வருது. ஆமா அது தமிழ்நாட்டை ரொம்ப மோசமாயிட்டு வருது. அது ஒரு சினிமால அதான் கண்டுக்கு அடுத்த முன்னாடி காதலிக்கிறது, விபச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீர்கிட்டு போயிடுச்சுங்க. சரி, எல்லாம் இந்த இருக்கட்டும். உணவு 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 கலாச்சாரம் உணவு ஆமா இந்த பீஸா பர்கர் கேஎஃப்சின்னு சொல்லி ஆமா பூரா பூரா எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க மேலை நாட்டு கலாச்சாரம். எல்லாம் வெளிநாட்டுக்கார, கலாச்சாரம் வெள்ளக்கார அமெரிக்காரன் தான் உலகத்தை குட்டிச்சவராக்குறது. இவனுக்கு எல்லாம் போட்டு எறியணும்னா வந்து அந்த எல்லாத்துக்கும் உணவு கொண்டு வந்து சின்ன பிள்ளைகளை பூரா கெடுத்துட்டு இருக்கான். சின்ன பீஸா பிள்ளைகள் பூரா பர்கர் அதேதான். சின்ன பிள்ளைங்க பூரா கெடுக்கிறதா அவன் வேற. சின்ன பிள்ளைகளை கெடுத்துறாங்க. ஆமா பப்ஸ் போண்டான்னு சொல்லி எக் போண்டான்னு சொல்லி பூரா இந்த மைதா மாவு கேஎஃப்சி சிக்கன் ஒண்ணு இருக்குங்க ஐயா. அந்த உலகத்திலே குழந்தைங்களுக்கு அதுதான் எல்லாம். பீஸா நீங்க இப்ப பூரா இந்த நேரத்துல இந்த மாதிரி சிறுநீரகம் பாதிக்கப்படுற நேரத்துல, இந்த மாதிரி சக்கரை நோய் பாதிக்கப்படுற கேஎஃப்சி சாப்பிட்டீங்க, நேர பரலோகம் தான். ஆமா எல்லாம் பரலோகம் தான். நேரடி பகல ஒண்ணு இல்லைங்க. ஒரு இட்லி சாப்பிட்டதுக்கே, இட்லி சட்னி சாப்பிட்டதுக்கு எவ்வளவு உப்பு ஏறுதுன்னு கேஎஃப்சி ஹெவி டாக்ஸின். அது என்னது? ஹெவி ஆமா டாக்ஸிங். சாப்பிட்டு அப்பவே பரலோகம் தான். என்ன தயானந்த், ஆமா என்ன பண்றீங்க? கருப்பு நான் இருக்கேன். அந்த முயற்சி பண்ணுங்க. ஒரு ஒரு 2 குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து அந்த சரிங்கய்யா. பழைய அது நான் மருத்துவ பாட்டில் மட்டும் இருந்தா போதும். மருத்துவ கழிவு பாட்டில் இருக்கு இல்லைங்க, வேஸ்ட் பாட்டில், அது ஒரு ஆமா 10 20 பாட்டில் இருந்தா 2 செட்டு செய்யலாம். சரிங்கய்யா. கம்பி வந்து குண்டு ஊசி முனையில ஒரு 6 சென்டிமீட்டர் இருந்தா போதும், அவ்வளவுதான். செம்பு சரி கம்பி ஒரு 6 சென்டிமீட்டர்ல ஒரு 20, அவ்வளவுதான். அலுமினி கம்பி ஒரு 20, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க அந்த பாட்டில ஒரு கெட்டியான ஊசி, பைண்டிங் ஊசியில போட்டீங்களுக்கு, பைண்டிங் ஊசி தெரியுமில்ல, போட்டீங்கன்னா ஒரு சரிங்க சென்டிமீட்டர் சரிங்க இடைவெளி, சும்மா ஒரு 5 சொட்டு 6 சொட்டு தண்ணி விட்டு அந்த ஏர் டைட்டா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏன் மெடிக்கல் வேஸ்ட் பாட்டில் சொல்றேன்னா, அதுதான் வந்து வேக்கம் டைட்ல ஏறும். மற்ற பாட்டில் நிக்காது. வேக்கம் டைட் கப்புன்னு சுண்டி விட்டா டப்புன்னு சத்தம் வரணும். இந்த மூடி திறக்கிறப்ப சரி டங்குன்னு சத்தம் வரும் தெரியுமா உங்களுக்கு? டங்னு சத்தம். அந்த அளவுக்கு ஆமா ஏர் டைட்டா இருக்கும். ஆமாங்க. அந்த ஊசி அதுல என்ன உடைக்கும் போது டப்புன்னு சத்தம். அப்படி ஒரு கையில உடைச்சு பார்ப்பாங்க. அந்த வேஸ்ட் பாட்டில் ரொம்ப, அதுதான் குவாலிட்டி பாட்டில். ஏன்னா அது ஹை குவாலிட்டி பாட்டில். அது
ஹை குவாலிட்டி ஏர் சரி டைட் பாட்டில். அதனாலதான் அந்த மெடிக்கல் பாட்டில் ரெஃபர் பண்றாங்க. அந்த தண்ணி வெளியே போகக்கூடாதுங்கிறது தான். அப்புறம் இந்த சரிங்க மின்சார ஏறி இறங்குறது பாத்தீங்கன்னா அது எப்படியும் 6 வோல்ட் 7 வோல்ட் வரும். அது 10 நிமிஷம் கூட எந்த அளவுக்கு எரிக்கிற மணி 30 நிமிஷம் கூட பார்க்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மீண்டும் ஏறுதா இறங்குதா மீண்டும் இறங்குதா. அதான் வந்து பிரபஞ்சம். அதான் -64 துடிப்புங்க. அது கண்டுபிடிச்சாச்சு. -64 தான் ஃபைனல். சரிங்க ஜெர்மனிக்கார -60ங்கிறான். நம்மளுக்கு -64 -64. அதனாலதான் நம்ம வந்து இந்த 16 32 68 16 32 நம்மளது பார்த்தீங்கன்னா 8 மடக்கை. அவனுக்கு பாத்தீங்கன்னா 3 மடக்கை. அந்த 3 மடக்கையில தப்பு நடக்குது. அவனுக்கு 5 மூங்கு 45 வர்றதுக்கு 5 மூங்கு -44 கொடுத்துருக்கா. 5 மூங்கு 45க்கு 5 மூங்கு -44 அப்படிங்கிற -44 நம்ம -45 வரணும். இப்ப நம்மளது -64 வரைக்கும் போறது இதை உயிர் துடிப்புங்க. இதுவும் அந்த வெள்ளைக்காரனுக்கு தெரியல, அதாவது ஜெர்மனிக்காரனுக்கு தெரியல. நல்ல வேலை சரிங்க இப்போ அந்த லிசா மைட்டர் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் நேரடி செஞ்சு பார்த்தாங்க. அவங்க வந்து கணக்கு போடாம நேரடியா குவாண்டம் எனர்ஜி பயன்படுத்தி வெற்றிடத்தை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது கரெக்டா 6 மூங்கு 18 -18 தான் அப்படின்னு -18 தான் கரெக்டாக நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆக செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் அது கண்டுபிடிக்க முடியும். இவங்க வெறும் கணக்கு போடுறவனுக்கு தான் ஐன்ஸ்டீன் மாதிரி கணக்கு போட்டு நாசமா போறது. ஆமாங்களா ஐன்ஸ்டீன் வளையுதுன்னு சொல்றாரு, அது அடிப்படை தப்பு. ஒரு வட்டம் வந்து ஒரு பொருளை அமுத்தி அரை வட்டம், நீங்க எவ்வளவு ஒரு பந்தா இருந்தாலும் நிலத்துல அமுத்தல அரை வட்டம் தான் வளையும், முழு வட்டம் வளையாது. நீங்க எந்த பந்தை நீங்க ஒரு இரும்பு குண்டை தரைமேல போட்டீங்கன்னா அந்த அரைக்குழி தான் உங்களுக்கு முழு குழி வரவே வராது. முழு குழி நான் சொல்றது புரியுதுங்களா கரும தயாளன்? புரியுதுங்கய்யா புரியுதுங்க சொல்லுங்க இரும்பு குண்டை இரும்பு குண்டு நீங்க தரைமேல போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அரை வட்டத்துக்கு தான் அமுத்தும். ஃபோர்ஸ் வந்து அரை வட்டத்துக்கு முழு வட்டத்துக்கு எப்படி அமுத்தும்? அது அரை வட்டம் தான் அமுத்தும். அதான் இயற்கை. 180 டிகிரிக்கு தான் அமுத்தும். 360 டிகிரிக்கு எப்படி அமுத்தும்? இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வளையுதுன்னு சொல்லிட்டாரு. அதனால எந்த முன்னேற்றமும் கிடையாது. நல்ல வேலை இந்த ரேடியோ ஒண்ணு இருந்த காட்டி தான், ரேடியோ கண்டுபிடிப்பு இருந்த காட்டி தான் செல்போன் வந்தது. இதை வச்சு நம்ம இத்தனை பேர் சக்கரை, இப்ப எல்லாரும் சக்கரை இருந்து தப்பிச்சிருக்கிறீங்கன்னா காரணம் என்ன? அறிவியல் தானே. வெங்கடேசனுக்கு ஒரு மாபெரும் அறிவியல். உயிரை பணம் வச்சிருக்காரு பாருங்களா வெங்கடேசன்கிற அந்த விண்வெளி விஞ்ஞானி. யாரும் செய்யாத வேலை. எந்த வேலை இதுக்கெல்லாம் வந்து வெங்கடேசனுக்கு 1000 கோடி 1000 கோடி ரூபாய் கொடுக்கணும், 100 நோபல் பரிசு கொடுக்கணும். உயிரை என்ன சக்கரனை குணமாக்குறது சாதாரண விஷயமா கேக்குறேன். ஆமாங்க சரி, மீண்டும் சந்திக்கலாம் ஐயா. சரிங்களா ஜெயபிரகாஷ்? சரி நன்றி. நன்றி நன்றி